இப்போ 2026 தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்க? எடப்பாடி தான். ஓகே. 2026ல ஐயா ஜெயிப்பாரா? ஆமா கண்டிப்பா 100% 100க்கு 100 எடப்பாடி தான் வருவாரு. எடப்பாடி தான் ஜெயிக்கணும். யார் ஜெயிப்பாலாம் இல்ல, இவங்க தான் ஜெயிக்கணும். தமிழ்நாடு நல்லா இருக்கும். எடப்பாடி கண்டிப்பா 100% இல்ல கண்டிப்பாக நிச்சயம் மக்கள் எல்லாரும் அவரை தான் விரும்புறாங்க. மக்கள் ஆட்சி வரணும், நமது எடப்பாடி அண்ணன் தான் முதலமைச்சராக உட்காரணும் என்று ஒரே எண்ணம் தமிழக மக்கள் கருத்து. 2026 ஏடிஎம்கேக்கு தான் கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. அதுக்கு உண்டான தேர்தல் அறிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. மிக சிறப்பான தேர்தல் அறிக்கை. இது எல்லாத்தையுமே செய்து காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா 2017 இருந்து 21 வரைக்கும் அவர் பண்ண ஆட்சியில் 2 வருஷம் தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சது, கொரோனா இல்லாமல். அந்த எல்லா திட்டத்தையும் கரெக்டாக செயல்படுத்தினார். வரி வருவாயே இல்லாதப்போ கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ஃபார்ம் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி இப்பவும் பண்ணுவார். கண்டிப்பாக இப்போ திமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது மொத்தத்தையும் சரி பண்ணி, போதை ஒழிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார். கண்டிப்பா ஜெயிப்பார். எடப்பாடியார் தான் ஜெயிப்பார். கண்டிப்பா எடப்பாடி ஐயா தான் வருவாங்க. எடப்பாடி தான். 2026 தேர்தலில் எடப்பாடியார் வெற்றின்றது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. என்டிஏ கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி சிறப்பான கூட்டணி. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நாங்கள் இந்த வாட்டி பரிந்துரை செய்கிறோம். எல்லாரும் அம்மாவை நினச்சி ஓட்டு போடுங்க, நல்லா வரும் கட்சி. எங்களுக்கு அம்மா இருக்காங்க, தலைவர் இருக்காங்க. அம்மா தலைவர் காட்டுறது சின்ன ரெட்டால் இருக்குது, அம்மா இருக்காரு. எடப்பாடியார் 4 வருஷம் பண்ண இது இருக்குது. இப்போ இந்த 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்து நல்லா பண்ணாரு. நல்ல கேள்வி கேட்டாரு. இப்போ நாங்கள் சொல்லி தான் அந்த உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமா கொடுக்கல, 2 வருஷமா 3 வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்டுங்களா? அது எங்கள் தலைவர் எடப்பாடியார் சொல்லி தான் கொடுத்தாங்க. கூட்டணியோட சேர்த்து 210 தொகுதி அதிமுக தான் கழிக்கும். 210 தொகுதி 150 இடம் ஜெயிப்பார். மெஜாரிட்டியா வின் பண்ணுவாங்க. 234 தொகுதியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200+ எங்க டார்கெட்டுங்க சார். கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தனிப்பெரும்பான்மையாவே நாங்க ஜெயிப்போம். கூட்டணி கட்சிகளோட பலம் இன்னும் சேரும் போது 200+ல நாங்க ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்னும் என்ன நல்லா செய்ய முடியுமோ அதை தான் கண்டிப்பா ஐயா செய்வார். அவரு தலைவர் சொல்ற மாதிரி 210ல 225 தாண்டிடுவோம். கிட்டத்தட்ட 154 இடத்துல அதிமுக தனித்து பெரும்பான்மையோடு ஜெயிக்கும். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 210 இடங்கள் சாதாரணமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 210க்கு மேலே தான் ஜெயிப்போம். 200 இடங்கள்ல மெஜாரிட்டியா ஜெயிப்பார். அமோகமான வெற்றி. 200 இடமா தான் அண்ணா பிடிப்பாரு. எப்படியும் 170க்கு மேல தான். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி எனக்கு தெரிஞ்ச வகையில 180ல இருந்து 200 இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% பை பை. பாய் பாய். ஸ்டாலினுக்கு பாய் பாய். ஸ்டாலினுக்கு பாய் பாய். ஸ்டாலினுக்கு ஒரு பாய் பாய். பாய் 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 பாய். பை பை. அதனால அவருக்கு டாட்டா பாய் பாய். அவர் வீட்டுக்கு போகலாம், முடிஞ்சிடுச்சு. திரும்பி வரவே கூடாது. பை பை. பாய் பாய். பாய். ஸ்டாலின் பாய் பாய். ஸ்டாலின் பாய் பாய். வீட்டுக்கு அனுப்பணும். எப்பா நாங்களே சொல்றோம் ஸ்டாலின் பாய் பாய். ஸ்டாலின் பாய் பாய். பை பை ஸ்டாலின். பை பை ஸ்டாலின். பாய் பாய் தான் ஸ்டாலினுக்கு. பாய் 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 ஸ்டாலின் பாய். அவருக்கு பாய் பாய். ஸ்டாலின் பாய் பாய். ஸ்டாலின் பாய் பாய். பாய் பாய்.